அனைவருக்கும் வணக்கம். நாளை முதல் அண்ணாமலை அண்ணனுக்காக பெருந்துறை பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்க போறேன். ஏன் அதுக்குங்கிறது தெளிவா சொல்றேன். அண்ணாமலை அண்ணன் கிட்டத்தட்ட எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சிருக்காரு, எத்தனையோ திட்டத்திற்கு மூலாதாரமா இருந்திருக்காரு. எல்லா எத்தனையோ பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதுக்கு நீதி பெற்று தந்திருக்காரு. எத்தனையோ குற்றங்கள் நடந்ததை தட்டி கேட்டு அதற்கு நடவடிக்கை எடுக்க செய்திருக்காரு. இத்தனைக்கும் நம்மளுடைய காவல்துறை செயல்பாட்டை மிக வன்மையா கண்டிச்சு அவங்களை எல்லாத்தையும் திரும்பவும் நல்ல செயல்பாட்டு கொண்டு வர அளவுக்கு வேலை செஞ்சிருக்காரு. இதெல்லாம் எதுக்குங்க? பெருந்துறையில பைபாஸ 2 MP MLA யாருனாலையும் போட முடியாம எத்தனை பல நூறு உயிர்கள் சேதாரமா இருந்தது. அண்ணாமலை ஒரே ஒரு நாள் தான் வந்துட்டு போனார். இன்னைக்கு அந்த பாலம் வந்துருச்சு, பாலம் வேலை முடிஞ்சுட்டே இருக்கு. இன்னும் ஒரு மாதம் இல்ல 2 மாத காலத்துல பால வேலையை முடிகிற அளவுக்கு. அப்ப ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிற பிரச்சனையை இந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்திருக்காரு. எந்த ஒரு MLA கிடையாது, MP கிடையாது. ஆனா ஆளுகின்ற முதலமைச்சரை தாண்டி ஒரு முதலமைச்சரா செயல்பட்டு இருக்கவர் அண்ணாமலை. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் எந்த மக்களுக்கு இருக்காது. ஏன்னா அத்தனை பேரும் அதுல பயனடைஞ்சிருப்பாங்க, அந்த ஊர் பயனடைஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட மக்களின் தலைவனை இன்னைக்கு எல்லாரும் செய்திகள் எப்படி சொல்றீங்க? ஏதோ ஒரு குற்றம் செஞ்சவரை கட்சியை விட்டு நீக்கின மாதிரி இன்னமும் பிளாஷ் நியூஸா போட்டு தள்ளுறீங்க. கட்சியினுடைய மிகப்பெரிய தாழ்மையான வேண்டுகோளா நான் வைக்கிறேன். அதாவது கட்சியில இருக்க மூத்த நிர்வாகிகளா இருக்கட்டும், இல்ல இப்ப இருக்க எல்லா நிர்வாகிகளுக்கும் எனக்கு இந்த வேண்டுகோளை எப்படி வைக்கிறதுன்னு தெரியல, கோரிக்கையை எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. அதனாலதான் இத காலவரையற்ற உண்ணாவிரத வேண்டுதலா வைக்கிறேன். கோயில்ல எப்படி சாமிக்கு விரதம் இருந்து வேண்டுதல் வைப்போமோ அந்த மாதிரி கட்சிக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளா வைக்கிறேன். அண்ணாமலை அண்ணன் தான் எனக்கு திரும்ப வேணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். திரும்பவும் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணாமலை தான் தலைவராக வேண்டும். அதுவரை என்னுடைய காலவரையற்ற உண்ணாவிரதம் பெருந்துறை நகர பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தில் நடைபெறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி.